ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சிவானி விளாக்குள்ளே போகலாம். இது என்னோடய கிச்சன். புத்தர் வச்சுருக்கேன், அதில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப சின்னதுங்க. ஆனால் பாத்திரம் எல்லாம் அதிகமாக வச்சுருப்பேன். கிச்சன் ரொம்ப சின்னது. எப்படி பாத்திரம் எல்லாம் செட் பண்ணிக்கணுன்னே எனக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் போக போக பாத்திரம் ரொம்ப அதிகமாகிட்டு வச்சுக்கவே முடியல. அங்கங்கே கிடக்குங்க. அப்புறம் போன விலாகில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னடா இது ஷிவானி வந்து ஃபஸ்ட்டு விலாக்லே வந்து இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்கிறாளேன்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு மேஜர் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சுங்க. எங்கள் ஃபேமிலியில் ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலியே எங்களோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் எம்டி தான் எங்களை எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ 10 வருஷம் ஆகுது. என்னோடய காலில் ராடு வச்சுருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி. என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து கொஞ்சம் கம்மி தான். அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. எங்களுக்கு தான் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோங்க. இது என்னோடய ஆசை. ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. இப்போ தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து நீங்கள் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். ஆனாலும் வந்து மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு, குறை இருக்குது நம்ம உடம்புலன்னு. சரி, அதை மறக்கிறதுக்கு நேற்று வந்து சப்பாத்தி சன்னா மசாலா செஞ்சுருந்தேன். சன்னா மசாலா நான் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே, தக்காளி எல்லாமே எண்ணெயில் வணக்கிட்டு நான் செய்வேங்க. அப்புறம் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 1/2 hour ஊற வச்சுட்டேன். அப்புறம் அந்த கபோர்டு பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த வீடு கட்டும்போது அந்த இன்ஜினியர் வந்து நமக்கு வீட்டில் வந்து சரியான ஒர்க்கே பண்ணி கொடுக்கலங்க. நமக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க அந்த இன்ஜினியர். கபோர்டு ஒர்க் எல்லாம் விட்டபடியே போயிட்டாங்க. அப்புறம் வந்து சம்ப் எல்லாம் ரிப்பேரி ஆகிடுச்சி. எல்லாமே நாங்கள் ரொம்ப நஷ்டமாயிட்டோம். அப்புறம் சம்பு ரெடி பண்ணிவிட்டு கபோர்டு ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ இன்னும் 3/4 ஒர்க் இருக்குது. வீடு கட்டி 4 வருஷம்தாங்க ஆகுது. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா இன்ஜினியர் அப்படி இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு கிடச்சவங்கக்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட் டைமே சாப்பாடு போட்டு, அண்ணா எங்களுக்கு கனவு வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிகிட்ருக்கோன்னு சொல்லி சாப்பாடு போட்டுட்டு நல்லபடியாக அவங்களுக்கு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம். ஆனால் ஒரு மாதிரி ஒரு சொந்த அண்ணன் மாதிரி நாங்கள் நினச்சோம். ஆனால் அவங்க நல்லபடியாக ப்ராப்பராக நமக்கு கட்டி கொடுக்கல. இது வீட்லேயே ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் போக போக எல்லாம் அதே செட் ஆகிடுச்சு. 5 மணி எந்திரிப்பேன் டெய்லி. பையனுக்கு வந்து காலேஜுக்கு அனுப்பணும். 6 மணிக்கே பையன் போயிடுவான். பாப்பா 7 மணிக்கே போகிறான். பாப்பா வந்து 7:15 7:30 மணிக்கு அவள் போயிடுவான். எந்திரிச்சு டிஃபனு லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணோம். அப்புறம் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு வாசல் கழுவிட்டு இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு அவங்கள அனுப்புறதுக்குள்ளே 8 மணி ஆகிடும். என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் நானே செய்கிறேன். ஆனால் ஹெல்ப்புக்கு எந்த அக்காவும் நான் வச்சுக்கல. ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு அக்கா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பாவம் எல்லா வேலை பண்ணி கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல அக்கா. அந்த மாதிரி யாரும் ஹெல்ப்புக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு. கிடச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது, யாருமே இப்போ எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன எல்லாம் வந்து வேலை நானே பார்த்துக்கிறனால தான் அப்பப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவேன். சீக்கிரம் வந்து விளாக் போட முடியறதில்ல எனக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், உங்களோட சப்போர்ட் இருந்தால் நான் நல்லபடியாக போடுவேன். காலையில் டிஃபனுக்கலாம் பசங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுத்துட்டு நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சிட்டேன். நீங்களாம் வந்து
லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாமே சேர்த்து செஞ்சிடுறீங்களா இல்லை அப்பப்போ செய்கிறீங்களான்றது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து காலையில் மட்டும் ரெண்டுமே ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒருத்திக்காக மறுபடியும் ரெடி பண்ண முடியாதுன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபனுக்கு வந்து பட்டு செஞ்சுருந்தேன். அப்புறம் இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, மசாலா டீ போட்டு டெய்லி ஒரு டீ ரெகுலராக குடிக்கிறேன். இது வந்து ஏன் காலி பாட்டில் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிலே தான் நான் லிக்விடு ஊற்றி வச்சுக்குவேன். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுப்பேன். அது காலி ஆகிடுச்சு, அதனால தான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். முழுசாக ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து லிக்விட் மிக்ஸ் பண்ணிப்பேன் தண்ணியில். இல்லைன்னா எவ்வளோ லிக்விட் யூஸ் பண்ணுறன்றதே தெரிய மாட்டேங்குது. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு வரும். அதனால் நான் அப்படி பாட்டிலே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் பணியாரம் எல்லாம் எப்படி செய்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கேரட்டு வந்து வெங்காயம் போட்டிருந்தேன், அவ்வளோதான். அப்போதைக்கு அவ்வளோதான் இருந்துச்சு, அது கேரட் மட்டும் போட்டுட்டேன். டீ எப்போவுமே ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஒரு டீ குடிச்சிடுவேன். இந்த துளசி மாடத்தில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வந்து கோலம் போட்டு பூ வச்சு பட்டு வச்சுட்டு நல்லபடியாக பூஜை பண்ணுவேன். எப்போனா ஒரு டைம் மிஸ் பண்ணிப்பேன். எப்போவுமே உடம்பு சப்போர்ட் பண்ணுறது இல்லைல்ல. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாப்பா ஹெல்ப் பண்ணிட்டான். வீடு துடைச்சி கொடுத்துட்டு வந்து கால் வச்சுட்டு அப்புறம் பொட்டு வச்சு பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டான். அப்புறம் நான் சர்க்கரை பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டேன். எனக்கு வரமகாலட்சுமி பண்டிகை முடிச்சதுலேருந்து வந்து ஜுரம், இருமல், கோல்டு எல்லாம் வந்திருந்ததுங்க. பண்டிகைக்கு 2 நாள் முன்னாடி ட்ரிப்ஸ், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு 2 நாள் கழிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் அம்மா அக்கா வந்த குஷியில் அண்ணா பிள்ளைங்க வந்தாங்க. அண்ணா பசங்க வந்ததில் தம்பி வந்தான். அப்புறம் வந்து இவங்க எல்லாம் வந்ததில் ஜாலியாக பண்டிகை கொண்டாடிட்டேன். அப்புறம் மறுபடி கோல்ட் ஆகிட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் பார்த்துட்ருக்கீங்கல்ல பூஜை பண்ணுது. அவல், சர்க்கரை பொங்கல், நெய், அப்புறம் வெண்ணெய், பால், தயிர் எல்லாமே என்னால் என்ன முடியுதோ அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டேங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு டே மறுபடியும் உடம்பு முடியாமல் போச்சு. சாமிகன்னு செய்யும்போது தானாகவே உடம்பு ரெடி ஆகிடுது. அப்புறம் பார்த்தா முடியாமல் போயிடுச்சு. இந்த 15 நாளாக இது தாங்க போயிட்டுருக்கு. என்னவோ அது அப்படியே போயிட்டுருக்கு. அதனால தான் சீக்கிரம் வந்து vlog நான் என்னால் போட முடியல. இனிமேல் பார்க்கலாம் எப்படி இருக்கும் உடம்புன்னு. இதே போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து என்னோட பையன் வந்து பெரிய பையன் வந்து பீஸா வாங்கிட்டு வந்திருந்தார். அது வாங்கி வந்தவர் ரொம்ப என்னோட அக்கா பையன் அவன். எனக்கு 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு. அக்காவுக்கு 2 பசங்க தான். ஒரு பையன் இங்கே தான் இருக்கிறான், அவன் தான் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் வந்து இந்த அம்மிக்கல், இது கல்லுக்கு பேர் எனக்கு தெரியலங்க. இது வரலன்னு சொல்கிறீங்களா அம்மிக்கல்லுன்னு சொல்கிறீங்களா தெரியல. அந்த கல்லுக்கு எப்போவுமே நான் வந்து பட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவேன். அப்புறம் ஸ்டவ்வுக்கு வந்து அதே மாதிரி தான் பொட்டு எல்லாம் வச்சு தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுவேன். எல்லாம் இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணிப்பேன். ஒரு நாள் வந்து நல்லா செய்வேன் பூஜை அது இதுன்னு ஏன்டா பூஜை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பூஜை சாமி கும்பிட்டு தான் என்னோடய உயிர், என் ஃபேமிலியோட எல்லாரையும் காப்பாற்றி விட்டுருச்சு சாமின்ற ஒரு நம்பிக்கையில் எப்போவுமே பூஜை பற்றி பேசுவேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து தம்பிக்கு வந்து பணியாரம் சுட்டு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு புடி இட்லி. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒன்று போட்டது, வெள்ளிக்கிழமை ஒன்று போட்டது. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.